ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரோலாஜிக் சைக்கிள், தட் இஸ் நீர்நிறை சுழற்சி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த லெசன் நம்ம எதுக்காக படிக்கணும், இது நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் வாட்டர் ஆன் தி எர்த்தில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது, பேசிக் கான்செப்ட் ஆஃப் திஸ் சைக்கிள், தட் இஸ் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிளோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, different components of hydrologic cycle, that is hydrologic cycle different components இருக்குது, இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் வந்து water is one of the most important elements on earth. All plants and animals need water for survival. Apart from drinking, water is required for domestic agriculture, industrial purpose, etc. Water is very important, essential for carrying out almost all economic activities. So water is an indispensable element without which life form on the earth is not possible. அதாவது தண்ணி இருக்குது, வாட்டர், அது வந்து ஒரு செடிக்காக இருந்தாலும் சரி, ஒரு அனிமல்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட்டாக இருக்கிறது இந்த வாட்டர் தான். நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தாலுமே போக வந்து அது போக நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அந்த தண்ணிலாம் இல்லைன்னா நம்ம லைஃப் வந்து எர்த்தில் இருக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஆன் எர்த், தண்ணி வந்து எர்த்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மொத்தமாக எர்த் சர்ஃபேஸ் வந்து தண்ணி, இப்போ எர்த் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதில் 71% பார்த்திங்கன்னா தண்ணினால தான் இருக்குது. பேலன்ஸ் பர்சன்டேஜ் தான் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ அது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 326 மில்லியன் கியூபிக் மைல்ஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட், அதாவது 326 மில்லியன் கியூபிக் மைல்ஸ் அந்த யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க வாட்டர். இப்போது நம்ம அந்தளவுக்கு இருக்கிறது நினச்சி பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100% இருக்குது அப்படின்னா, தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் வந்து 97.2% பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் தான், அது நம்ம வந்து குடிக்க முடியாது. இப்போ ஃப்ரெஷ் வாட்டரோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா 2.8% வந்து ஃப்ரெஷ் வாட்டரோட கண்டென்ட் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 2.8 இருக்குது இல்லையா, இந்த கிராஃபில் பாருங்கள். இப்போ இந்த 2.8 இருக்குது. இப்போ இந்த 2.8லையும் பார்த்திங்கன்னா 2.2 வந்து சர்ஃபேஸ் வாட்ரு, தட் இஸ் வெளியே ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 0.6% பார்த்திங்கன்னா அதுலேயும் கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. இப்போ நம்ம அவைலபிள் பார்த்திங்கன்னா 2.2% சர்ஃபேஸ் வாட்டர் தான். இந்த 2.2% சர்ஃபேஸ் வாட்டரில் பார்த்திங்கன்னா 2.15% பார்த்திங்கன்னா கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸாக இருக்குது. தட் இஸ் அதுலேயும் ஒரு முக்கால்வாசி வந்துட்டு எல்லாமே ஐஸு, ஸ்னோஸாக இருக்குது. 0.01% மட்டும்தான் எப்படி இருக்காமா லேக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது அவைலபிள் வாட்டர் ஃபார்மில் இருக்குது. அதில் 0.04% பார்த்திங்கன்னா அதர் ஃபார்ம்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி அபவுட் 0.2% டோட்டல் கிரவுண்ட் வாட்டர் ஆஃப் 2.6 கேன் பி எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் வித் ப்ரெசன்ட் ட்ரில்லிங் டெக்னாலஜி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய 0.25% ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்லேயும் 0.6% மட்டும்தான் நம்ம வந்து எக்கனாமிக்கலாக இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. பேலன்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்பவுமே அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஆர் பொட்டென்ஷியல் யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ். வாட்டர் இன் இந்தியா இஸ் அவைலபிள் இன் 3 sources, தட் இஸ் எப்படின்னா ப்ரெசிபிடேஷன், சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி 3 ஃபார்மில் தண்ணி வந்து இந்தியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அது வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு அர்த் சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் அண்ட் பேஸ் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக அதாவது இந்த அளவுக்கு வந்து கியூபிக் மைல்ஸ், அதாவது டன், அந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. லைனாக ஓஷன்ஸ், இது ஐஸ் கேப்ஸு, கிரவுண்ட் வாட்டர், சாயில் மாய்ஸ்சர், கிரவுண்ட் ஐஸு, லேக்ஸ், அட்மாஸ்பியர், ஸ்வாம்ப் வாட்டர், ரிவர்ஸ், பயாலஜிக்கல் வாட்டர், இது எல்லாமே வந்து வாட்டர் சோர்ஸு. இந்த பக்கம் இருக்கிறது அது எந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டோட்டல் 100%ல் இது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பர்சன்டேஜை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இந்த லெசன் பேர் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் தான். அப்போது இந்த ஹைட்ரோலாஜிக் சைக்கிள்னால் என்ன, வாட்டர் சைக்கிள்னால் என்ன
அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஹைட்ரோலஜி இஸ் அ சயின்ஸ். இது வந்து ஒரு பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா விச் டீல்ஸ் வித் வாட்டரோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து அது டீல் பண்ணுது. என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸ், அது எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், மூமெண்ட் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதாவது பிளான்ட் இடத்துல அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஹைட்ரோலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஆன் தி எர்த் இஸ் நாட் யூனிஃபார்ம். எந்த பக்கமும் யூனிஃபார்மாக கிடையாது. சம் பிளேசஸில் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஹைட்ரோலஜிக் சைக்கிள் இஸ் அ global sun-driven process where water is transported from oceans to atmosphere to land and from land back to the oceans. அதாவது இந்த ஹைட்ரோலஜிக் சைக்கிள் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சின்ன கிளாஸ்லேயும் படிச்சுட்டு வந்த மாதிரி தான். எப்படின்னா கடல் இருக்கும், கடல்லேருந்து எவாப்ரேட் ஆகி மேலே அட்மாஸ்பியருக்கு போகும், அட்மாஸ்பியர்லேருந்து திரும்ப ரெயின்ஃபாலாக லேண்டுக்கு வரும், திரும்ப லேண்ட்லேருந்து ஓஷன்ஸுக்கு போகும், ஓஷன் மறுபடியும் எவாப்ரேட் ஆகி போகும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Hydrologic cycle is a circulation of water. It is continuous process and takes place naturally. இந்த hydrologic cycle பார்த்திங்கன்னா வாட்டரோட சர்க்குலேஷன் தான், அட்மாஸ்பியர் டு லேண்ட், லேண்ட் டு அட்மாஸ்பியர். அப்போது இது பார்த்திங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸில் நடக்குது. என்னென்ன ஃபேஸ் அப்படின்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், precipitation அண்ட் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லி 3 மெயின் ஃபேஸஸில் நடக்குது. இப்போது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள். இப்போ இந்த ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் எனக்கு தேவையான காம்போனன்ட்ஸ், அதாவது அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், precipitation, infiltration, percolation, runoff அப்படின்னு சொல்லிட்டு 6 காம்போனன்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது it is defined as the total loss of water from the earth through evaporation from the surface of water bodies and transpiration from the vegetation. In crop rate, it is difficult to determine this evaporation transpiration separately. Therefore, it is collectively called as evapotranspiration. That is, evaporation பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ்லேருந்து நடக்கும். தட் இஸ் லேண்ட்லேருந்து வாட்டர் பாடியிலேருந்து வேப்பர் ஆகி லேண்டுக்கு போகிறது. அதே டிரான்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா பிளான்ஸோட இலைகள்லேருந்து அந்த ஸ்டொமேட்டா மூலமாக வெளியே போகக்கூடிய வாட்டர் வேப்பர். இப்போது சில க்ராப்டான ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் டிரான்ஸ்பிரேஷன், இங்கே தான் எவாப்ரேஷன் சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதை எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக சொல்லிடுறோம். இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ எவாப்ரேஷன்னா என்ன, டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ எவாப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம நார்மல். இப்போ இந்த எவாப்ரேஷன் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா லிக்விட் ஃபார்ம் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு ஒரு கேஷியஸ் ஃபார்முக்கு மாறுது. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100% மட்டும் ஒரு டிகிரி செல்சியஸில் தான் தண்ணி வந்து எவாப்ரேஷன் ஆகும், வேப்பராக மாறும் அப்படின்னு இல்லை. 0% கூட தண்ணி வந்து தண்ணியில் வந்து எவாப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர், அதாவது இந்த எவாப்ரேஷன் நடக்கிறதுக்கு டெம்பரேச்சர் தான் வந்து ஒரு ப்ரைமரி எலமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷனை வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர், விண்டு, அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி, இந்த 3மே வந்து என்ன பண்ணணும்னா எவாப்ரேஷனோட ரேட்டை வந்து நமக்கு வந்து இந்த 3மே ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ many studies reveal that the oceans, seas, lakes and rivers provide nearly 90% of the moisture in the atmosphere through the evaporation and remain 10% is contributed by plants to the transpiration. அதாவது இப்போ எவாப்ரேஷன் வந்து ஒரு 100% அப்படின்னா அதில் 90% வந்துட்டு எவாப்ரேஷன் மூலிமா வேப்பர் ஆகும். 10% பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலிமா மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. On global scale, the amount of water gets evaporated is about the same as the amount of water delivered to earth as precipitation. எந்த அளவுக்கு தண்ணி வந்து இங்கேருந்து வேப்பராகி போகுதோ அதே அளவான தண்ணி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எவாப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு காமான விண்டு இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த எவாப்ரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே விண்டி டைம்ஸ் ரொம்ப காற்றடிச்சிட்டே இருக்குங்கிறப்போ இந்த வெயிட்டான காற்றெல்லாம் மேலே போயிட்டே இருக்கும். அப்போது இந்த ட்ரை ஏர்ஸ்லாம் கீழே வர இந்த எவாப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நிறைய நடக்கும். அப்போது இந்த ரொம்ப காற்றடிச்சுன்னா எவாப்ரேஷன் வந்து நிறைய நடக்கும். ரொம்ப காற்று கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப எவாப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பேராவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டூ யூ நோ பார்க்கலாம். ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீசஸ் வித் பார்த்திங்களா விண்டு ஸ்பீட் அதிகமாக இருக்கிறப்போ அதிகமான எவாப்ரேஷன் நடக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும். பட் ஹியூமிடிட்டி, அதாவது வாட்டர் கண்டென்ட் இந்த ஏர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அது அதிகமாக இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் கம்மியாயிரும். அதாவது அந்த சர்ஃபேஸ் வாட்டர் பாடி பார்த்திங்கன்னா அதோட ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கப்போ எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராசஸ். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா பை விச் வாட்டர் கண்டென்ட் இந்த பிளான்ஸ் ஆர் ரிலீஸ் இன்டு அட்மாஸ்பியர் இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். தட் இஸ் தண்ணியில், அதாவது அண்டர் கிரவுண்ட்லேருந்து பிளான்ஸ் வந்து தண்ணி உறிஞ்சிக்கும். அந்த தண்ணியை வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூட தண்ணியை வந்துட்டு வெளியே அட்மாஸ்பியருக்கு போகும் ஒரு வாட்டர் வேப்பராக. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர், விண்ட் அண்ட் ஹியூமிடிட்டி இது எல்லாமே சேர்ந்து அந்த டிரான்ஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்ணுது. இந்த சாயில் வாட்டர் கண்டென்ட் அந்த எபிலிட்டி ஆஃப் சாயில் டு கண்டக்ட் வாட்டர் டு த ரூட்ஸ் அந்த நேச்சர் ஆஃப் த பிளான்ட் பார்ட்ஸ் இன்க்ளூடிங் barks அண்ட் லீவ்ஸ் ஆல்சோ டிட்டர்மைன் த டிரான்ஸ்பிரேஷன் ரேட். அந்த இலைகள் மட்டும் கிடையாது, அந்த மரத்தோட பட்டை அது எல்லாமே வந்து அந்த டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன் கேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் த க்ராப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இட்ஸ் என்வரான்மெண்ட் அண்ட் கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் ஆல்சோ அஃபெக்ட் த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். அதாவது டிரான்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா இப்போது அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு பெரிய குடிலுக்குள்ளே வந்து பண்ணுறாங்க, ஒரு பெரிய அது ஒரு ஃபார்ம் மாதிரி போட்டு பண்ணுறாங்கிறப்போ அங்கே டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்காது. அப்போது இது ஒரு ஃபேக்டர் டிரான்ஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சில பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் வந்து அதிகமாக பண்ணாது, அதுக்காக நிறைய வேக்சி கோட்டிங்லாம் அதோட லீவ்ஸில் இருக்கறனால அங்கே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி நேச்சராகவே அதுக்கும் இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக இந்த நம்ம பண்ணக்கூடிய கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ்லையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ டிரான்ஸ்பிரேஷன் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன். தட் இஸ் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஒரு கண்டென்சேஷன் அப்படின்னாலே ப்ராசஸ் இன் விச் த கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு லிக்விட் ஃபார்ம். அதாவது ஒரு கேஸ் வந்து ஒரு லிக்விட் ஃபார்முக்கு மாறுறது வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எதுக்கு இந்த கண்டென்சேஷன் வருது அப்படின்னா இங்கிருந்து தண்ணி ஆவியாக மேலே போகுது. அதாவது எவாப்ரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் விட டிரான்ஸ்பிரேஷன் வந்து மேலே வேப்பராக போகுது. அந்த வேப்பர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன வேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியாக மாறும், லிக்விட் ஃபார்முக்கு மாறும். எங்கன்னா க்ளவுட்ஸில் மாறும். கண்டென்சேஷன் ஜென்ரலி அக்கர்ஸ் இன் அட்மாஸ்பியர் when warm air rises, cools and loses its capacity to hold water vapor. As a result, excess water vapor condenses to form the cloud droplets. Condensation is responsible for the formation of clouds. அப்போ இந்த ப்ராசஸ் நடந்தால் தான் அங்கே cloud formation இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These clouds produce precipitation which is primary route for the water to return to the earth's surface. இப்போது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா precipitation அடுத்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த கண்டென்சேஷன் பார்த்திங்கன்னா எவாப்ரேஷனுக்கு ஆப்போசிட். எவாப்ரேஷன் வந்து லிக்விடாக வேப்பராக மாற்றும், பட் கண்டென்சேஷன் பார்த்திங்கன்னா வேப்பரை வந்து லிக்விடாக மாற்றிடும். எங்கன்னா இது அட்மாஸ்பியரில் நடக்கும். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். இந்த கண்டென்சேஷன் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸில் நடக்கும். பார்த்திங்கன்னா டியூ, சின்ன சின்ன பனித்துளிகள் மாதிரி இருக்கும். அடுத்து ஃபாகு, கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. டியூவில் பார்த்திங்கன்னா டியூ அண்ட் ஃப்ராஸ்ட்னு சொல்லி 2 சொல்லியிருக்காங்க. டியூ அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்டை. இப்போது நைட்டெல்லாம் பனி பெஞ்சுதுன்னா அப்படின்னா காலையில் இந்த செடி கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன 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 பனித்துளி இருக்கும், வாட்டர் ட்ராப்லெட் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டியூ அப்படின்னு சொல்லலாம். ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா the ice crystals formed by the deposition of water vapor relative to cold surface. இந்த ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிளெயின் ரீஜனில் வந்து அது வந்து டியூ. இப்போ வந்து வெளியூர்லலாம் பார்த்திங்கன்னா அண்டார்டிகா அந்த ஒரு ரீஜன்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே சின்ன அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ட்ராப்லெட் இருந்துச்சுன்னா உடனே அது வந்து கட்டியாக மாறிடும், பனி கட்டியாக மாறும், பனி துளியாக மாறும். அது வந்து நம்ம ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பனி மூட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். டைனி அந்த சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட் வந்து அந்த ஏரில் இருக்கும். அப்போ இது என்ன ஆகுனா டெம்பரேச்சர் கம்மியாகிறப்போ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப திக்காக ஃபார்ம் ஆகிட்டு அது வந்துட்டு அந்த ரீஜனே மறைச்சிரும். இப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல் சைடில் போட்டிங்கன்னா இந்த ஃபாகெல்லாம் இருக்கப்போ விசிபிலிட்டியே இருக்காது. தட் இஸ் 1000 மீட்டர் லோ, அந்த அளவுக்கு ரொம்ப வந்து விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிரும். அந்த ஏவியேஷன் பர்பஸ் வந்து சுத்தமாக, அதாவது இந்த ஏரோப்ளைன்ஸ்லாம் அந்த ரீஜன்ஸில் ஓட்டவே முடியாது. ஏன்னா ஏரோப்ளைன்ஸு, காரு, ஈவன் வண்டி எதுவுமே ஓட்ட முடியாது, அந்தளவுக்கு ஃபாக் ஃபார்ம் ஆகிடும். இப்போ மிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபாக் மாதிரியே தான் மிஸ்ட்டும். இங்கேயும் அதே மாதிரி சின்ன சின்ன பனித்துளிகள்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து அதான் அந்தளவுக்கு ஃபாகுங்கிறது ஆளே மறைச்சிரும். அந்த ஒரு ஏரோப்ளைன் வந்து பறந்துட்டுருக்குன்னா அதே மறைச்சிரும். ஃபாகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், லைட்டாக இருக்கும், தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க, ட்ராப்லெட் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். க்ளவுட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா clouds consist of tiny water droplets or ice particles which are so small and light in weight
Clouds are formed by microscopic drops of water or by small ice crystals. The size of droplets generally range from the couple of microns to 100 microns. This is limit behind which cloud drops become raindrop. அதாவது இங்கே வந்து சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெயின் ட்ராப்ஸாக வந்து மாறும் க்ளவுட்ஸில். அதனால அது அந்த இடத்துக்கு பேர் நம்ம க்ளவுட் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன சின்ன பனித்துளிகள் இருக்கும். பனித்துளின்னு சொல்லலாம், இல்லைன்னா தண்ணி அப்படி கூட சொல்லலாம். Do you know பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் occur when the air gets saturated. இப்போது ஏரில் வந்து ஃபுல்லாமே தண்ணி இருக்குது, ஏர் ட்ராப்லெட்ஸ் அதிகமாக இருக்குன்னா கண்டென்சேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். வார்ம் ஏர் கேன் இப்போ சூடான காற்று பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் வேப்பரை வந்து ஹோல்டு பண்ணும். எதை விட்டுனா இப்போது காற்று ஜில்லுன்னு அடிக்குதுன்னா அதில் வந்து அதிகமான வாட்டர் வேப்பர் இருக்காது. வார்ம் ஏரில் பார்த்திங்கன்னா அதிகமான வாட்டர் வேப்பரை ஹோல்டு பண்ணிக்க முடியும். சேச்சுரேஷன் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா when the temperature drops down. டெம்பரேச்சர் கம்மியாக இப்போ பார்த்திங்கன்னா நம்மளே ஃபஸ்ட்டே பார்த்தோம், டெம்பரேச்சர் வந்து ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அப்போது இங்கிருந்து மேலே போகிறப்போ டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும் இல்லையா, அப்போ வந்து இந்த ட்ராப்லெட்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஏர் வந்து சேச்சுரேட் ஆகி கண்டென்சேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் மூலிமா தான் அட்மாஸ்பியருக்கு போன தண்ணி இப்போ வந்து சர்ஃபேஸ்க்கு வரப்போகுது. Precipitation refers to all forms of water that fall from clouds and reaches the earth surface. அதாவது என்னென்ன ஃபார்ம்லேருந்து தண்ணி மேலேருந்து கீழே வந்தாலும் அது எல்லாமே precipitation அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த precipitation வந்து என்னென்ன ஃபார்மில் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெயின், ஸ்லீட்டு, ஃப்ரீசிங் ரெயின், ஹெயில், ஸ்னோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெயின் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக நம்ம வீட்டு சைட்லலாம் மழை பெய்யுது இல்லையா, அது மழை. அது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ப்ரெசிபிடேஷன் டைப்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வருது இல்லையா, அதை நம்ம ரெயின்னு சொல்லுவோம். அந்த சைஸ் ஆஃப் த ரெயின் பார்த்திங்கன்னா 0.5 mm விட அந்த டயாமீட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம வந்து சும்மா தூறுது, ட்ரிசல்னு சொல்லுவோம். அதே ரெயின் ட்ராப்ஸ் வந்து 0.5 mm விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரல் ட்ரிசல் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ் நிறைய டைப் இருக்குது. அதில் இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸில் இருந்தால் நமக்கு என்ன வருதுன்னா இந்த சின்ன பனி சின்ன துளிகளோடு வரும் இல்லையா, 0.5 mm விட கம்மியாக இருக்கிறத ட்ரிசல்னு சொல்லுவோம். அந்த ட்ரிசல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ்லேருந்து தான் வரும். அடுத்து ஸ்லீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மலைன்னு சொல்லலாம். என்ன ஆகுனா 5 mm அதை ஃபஸ்ட்டு தண்ணி வாட்டர் ட்ராப்லெட்டும் இருக்கும். பத்தாததுக்கு அந்த க்ளவுட்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஐஸ் பார்ட்டிகல் பார்த்திங்கன்னா 5 mm டயாமீட்டர் இருக்கும். அது டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 5 mm டயாமீட்டரில் இருக்கும். அப்போது தண்ணி அங்கேருந்து கீழே வர்றப்போ 0 degree செல்சியஸில் வர்றப்போ என்ன ஆகுனா அந்த கட்டி ரெயின் ட்ராப்ஸு ப்ளஸ் அந்த சாலிட் பார்ட்டிகல் ஐஸ் ரெண்டுமே பெய்யும், அது சர்ஃபேஸில் விழுகும். அப்போ இதை வந்து நம்ம ஸ்லீட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீசிங் ரெயின் பார்த்திங்கன்னா இது வந்து உறை பனி மழை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அட் அனதர் டைம் ரெயின் ட்ராப்ஸ் ஃபாலிங் த்ரூ கோல்ட் ஏர் நியர் த கிரவுண்ட் டு நாட் ஃப்ரீஸ் இன் த ஏர். அதாவது மேலேருந்து பனியாக துளி தான் விழுகுது, ஆனால் கீழே வர்றப்போ அது என்ன ஆகுதுன்னா ஏரில் வந்து அது ஃப்ரீஸ் ஆகாது, கீழே வந்து சர்ஃபேஸில் பட்டோன்னு ஃப்ரீஸ் ஆகிடும். இது வந்து ஃப்ரீசிங் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஆலங்கட்டி மலைன்னு சொல்லலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் இந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்காது. பட் அங்கேருந்து விழுகிறப்பவே பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், the precipitation which consists of round pellets of ice which are larger than 5 mm விடையும் பெருசாக இருக்கும். ஹெயில் இல்லைனா ஹெயில் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹெயில் வந்து எந்த க்ளவுட்லேருந்து வரும் பார்த்திங்கன்னா குமுலோனிமஸ் க்ளவுட்ஸ்லேருந்து வரும். டியூரிங் இந்த ரொம்ப இடியுடன் மழையெல்லாம் பயங்கரமாக பெய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ இந்த ஹெயில் கட்டிகள் கீழே விழுகும். தட் இஸ் ஹெயில் ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னோ பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் வந்து இப்போ க்ளவுடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டைரெக்டாக வந்து சின்ன ஸ்னோ பீசஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ அது வந்து ஒரு ஸ்னோ பீசஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது திடீர்னு பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பவுட்ரி மாஸ் ஆஃப் ஐஸ், நிறைய ஒரு பவுட்ரு மாதிரி தெரியும் அது. The precipitation is a form of powdery mass of ice is known as snowfall. It's common in the polar and high mountain regions. இப்போ இது பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரீஜன், தட்ஸ் போலார் ரீஜனில் ஹை மவுண்டைன் ரீஜன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோஃபால் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா
இங்கே பிக்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரெயின்னா சும்மா மழை பெய்யும். ஸ்லிட் அப்படின்னா சின்ன சின்ன, அதாவது 5 mm டயாமீட்டர் இருக்கும். ஃப்ரீசிங் ரெயின்னா விட்டோன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். ஹெயில் அப்படிங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உருண்டை, தட் இஸ் 5 mm டயாமீட்டரோட பெருசாக இருக்கும். ஸ்னோங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பவுட்ரி மாஸ் ஆஃப் ஐஸ் மாதிரி இருக்கும். இன்ஃபில்ட்ரேஷன். இப்போ இந்த இன்ஃபில்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Water entering the soil at the surface of the ground is termed as infiltration. Infiltration allows the soil temporarily to store water, making it available for plants use and organisms in the soil. Infiltration is an important process where rainwater soaks into the ground through the soil and underlying rock layer. Some of this water ultimately returns to the ground surface through springs or lower spots downhill. Some of the water remains underground and it is called as underground water. The rate of infiltration is influenced by the physical characteristics of soil, vegetative cover, moisture content of the soil temperature, rainfall intensity. The term infiltration and percolation are often used interchangeably. That is, in infiltration அப்படின்னா இப்போ மழை பெய்யுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கலை அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஃபில்ட்ரேஷன்னு சொல்லலாம். அது வந்து இந்த அப்பர் சர்ஃபேஸில் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா பிளான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அனிமல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இது பேர் அதாவது ஃபில்ட்ரேட்னா கீழே இறங்கி கிரவுண்ட் வாட்டருக்கு போயிடும். இன்ஃபில்ட்ரேட் ஆகாமல் இருந்ததுன்னா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த இன்ஃபில்ட்ரேஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில சாயில்ஸ் வந்து தண்ணி அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாது, ஆனால் சில சாயில் வந்து ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் கவர். நம்ம வந்து ஒரு பெரிய எந்த மாதிரி செடி போட்டிருக்கோம், சில செடிகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடியாக இருக்கப்போ சீக்கிரமாக தண்ணி பட்டோன்னே அப்சர்வ் ஆயிரும். சில பெரிய பெரிய மரம் எல்லாம் இருக்குது, இந்த வாழை மரம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னா தண்ணி வந்து அந்த லேண்டுக்குள்ளேயே விழுகாது, ஃபுல்லாக அப்படியே அந்த பக்கம் போயிடும். அப்போது அந்த மாதிரியான வெஜிடேட்டிவ் கவர் இருக்கப்போ அங்கே பார்த்திங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ப்ரிகோலேஷன் ரெண்டுமே ஒன்று தான், ஓரளவுக்கு ரெண்டுமே சேமான மீனிங் தான் சொல்லுவாங்க. இந்த ப்ரிகோலேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் மேலே இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெசிபிடேஷன் மூலிமா கீழே விழுகுது தண்ணி. அப்போ என்ன ஆகுனா, லெஸ் ஃபில்ட்ரேஷனால் மேல் லேயரில் இருக்கும், அதே கொஞ்சம் மோராக இன்ஃபில்ட்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த போரஸ் சாயில்ஸ் வழியாக ராக்குக்கு போய் அங்கேருந்து ரிவரில் கலந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிகோலேஷனும் சேம் அதே மீனிங் தான். திஸ் ப்ரிகோலேஷன் இஸ் டவுன்வர்ட் மூமெண்ட்டு. இப்போ இன்ஃபில்ட்ரேஷனாக மேலே சர்ஃபேஸ், ப்ரிகோலேஷன் அப்படிங்கிறது அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும். Percolation moves the infiltrated water through the soil profile and rock layers, which leads to the formation of groundwater or become a part of subsurface runoff process. Thus, the percolation process separates the flow of water from unsaturated zone to the saturated zone. That is, in the percolation process இருக்குல்லையா, அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தண்ணி வந்து கீழே டெலிவர் ஆகிடுச்சு, ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ் மூலிமா தண்ணி வந்து சர்ஃபேஸுக்கு வந்துடுச்சு. அப்படிங்கிறப்போ அது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் மூலிமா தண்ணி மேலே நிற்கும். அதுக்கப்புறம் பிக்கலேஷன் அப்படிங்கிறது இந்த வாட்டர் சாயில் ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா, அதாவது லித்தோஸ்பியர், அது வழியாக கீழே சர்ஃபேஸ்குள்ளே போயிட்டு அங்கிருந்து ஃப்ளோ ஆகும். ஒன்றா வந்து சும்மா இப்போது ஒரு மேட்டில் மழை பெய்யுது அப்படின்னா மேட்லேருந்து கீழே ஓடி ரன் ஆஃப் வருது இல்லையா, அதோ டைப் ஆஃப் பிரிகுலேஷன்னு சொல்லலாம். இல்லைன்னா கீழே அடுத்த உள்ளே இறங்கிடுச்சு, அந்த மேட்லேருந்து கீழே தண்ணி அந்த சாயில்குள்ளெல்லாம் இறங்கி அங்கேருந்து அந்த ராக்ஸ்லேருந்து ரிவர்ஸுக்கு இல்லைன்னா எங்கே ஆறு ஓஷன்லலாம் போய் கலக்குது அப்படின்னா அது எல்லாமே ரன் ஆஃப் பிரிகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரன் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி, இப்போ பிரிகுலேஷன் அப்படிங்கிறது தண்ணி கீழே இறங்கிடுச்சு, அடுத்து ரன் ஆஃப் அது வந்து கீழ் நோக்கின பகுதிகளை நோக்கி போகும். தண்ணி வந்து எப்படி போகும் அப்படின்னா, ரன் ஆஃப் இஸ் அ வாட்டர் தட் இஸ் புல்டு பை த கிராவிட்டி அக்ராஸ் அ லேண்ட் சர்ஃபேஸ். இப்போது என்ன ஆகுனா, இப்போ பிளைன்ஸ் எல்லாம் மழை பெய்யுது அப்படின்னா இந்த ரன் ஆஃப் மூலிமா இப்போ பிரிகுலேஷன் மூலிமா தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் போயிடுச்சு. அங்கேருந்து எல்லா தண்ணியும் எப்படி போகும்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலிமா ஓஷன்ஸில் போய் கலந்துடும், இல்லை ரிவர்ஸில் கூட கிடையாது, ஓஷன்ஸு சீஸ்லலாம் போய் கலந்துரும். அப்போது இட் கம்ஸ் ஃப்ரம் த unabsorbed water from rain, snow melt, irrigation or other sources compressing a significant element in the water cycle as well as the water supply when it's drained into the watershed. அதாவது நம்ம சோர்ஸ் போக, இந்த சீல் நின்னது போக, செடி எடுத்தது போக, அது போக நம்ம வெள்ளு
அதெல்லாம் போக மிச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்து ரன் ஆஃப் ஆகி ஓஷன்ஸில் போய் சேர்ந்துடும். ரன் ஆஃப் இஸ் ஆல்சோ a major contributor to the erosion which carves out canyons, gorges and related landforms. The amount of landform that can happen depend on the amount of rainfall, porosity of soil, vegetation and slope. Only about 35% of precipitation ends up in the sea or ocean and another 65% is absorbed into the soil. But the types of runoff பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ரன் ஆஃப், சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப், பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னா சொல்லணுன்னா சர்ஃபேஸ்லேயே ஓடிடும் தண்ணி, ஒரு மேட்லேருந்து கீழே ஓடுற மாதிரி. சப்சர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் உள் வாங்கிடுச்சு, தண்ணி வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா ரன் ஆஃப் ஆச்சுன்னா சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப். பேஸ் ஃப்ளோங்கிறது அடி ராக்குக்கே போயிடுச்சு, அங்கேருந்து ரன் ஆஃப் ஆகி கீழ் நோக்கி போகுது அப்படிங்கிறப்ப அது வந்து பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படிங்கிறது இட் இஸ் அ போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால் விச் என்டர்ஸ் the stream immediately after the rainfall. It occurs when the rainfall is longer, heavier and ரொம்ப அதிகமாக மழை பெய்யறப்போ இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கப்போ இந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் நடக்கும். In this condition the excess water makes a head over the ground. சர்ஃபேஸ்க்கு மேலே ரொம்ப அதிகமாக தண்ணி தேங்கி நின்றுருக்கும். அப்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எங்கே ரொம்ப அதிகமாக மேட்லேருந்து அந்த மேலே தேங்கி நிற்கிற தண்ணி வந்து அடுத்து இறக்கத்தை நோக்கி போகும். இது வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப். அடுத்து சப்சர்ஃபேஸுங்கிறது பார்த்திங்கன்னா the water that has entered the subsoil moves laterally without joining the water table to the streams, river or oceans is known as subsoil runoff. The subsurface runoff is usually referred as interflow. That is, the subsurface அப்படி ரன் ஆஃப் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மழை ஒரு அளவுக்கு தான் பெய்யுது, கொஞ்சம் மெதுவாக தான் பெஞ்சிட்ருக்குன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு கீழே அப்சர்வ் ஆயிரும். அப்போ அங்கே அப்சர்வ் ஆனது வாட்டர் டேபிளில் போய் கலக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லேயர்லேயே ரன் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்லலாம். பேஸ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கு போயிடும். இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். அண்டர் கிரவுண்ட் இப்போ பார்த்திங்கன்னா போர் போடுறப்ப கூட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எந்த ஓட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் இந்த போர் இறக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் தண்ணி எடுக்க முடியும். அங்கே தனியாக வாட்டர் சேனல் இருக்கும், ஒரு வழியாக மட்டும் தண்ணி போகும், மற்றத்தில் தண்ணி இருக்காது, வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும். இட்ஸ் யூஸ்வலி appears at the downstream location where the channel elevation is lower than the groundwater table. Groundwater provides a stream flow during dry periods of smaller or no precipitation. மழையே பெய்யல தண்ணியே இல்லை அப்படின்னாலும் இந்த கிரவுண்ட் வாட்டரில் பார்த்திங்கன்னா ஓட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் pertaining to hydrology. இப்போ இந்த ஹைட்ராலஜி சம்மந்தப்பட்டமான யூனிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவாப்ரேஷனை பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் ஆர் சென்டிமீட்டரில் சொல்லுவாங்க. இன்ஃபில்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் ஆர் ஹவர் பெர் ஹவர் அந்த மீட்டரில் சொல்லுவாங்க. ப்ரெசிபிடேஷன் பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் ஆர் எம்எம் ஆர் சென்டிமீட்டர். ரன் ஆஃப் பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் எம்எம் ஆர் சென்டிமீட்டர். ரன் ஆஃபோட ரேட்டை பார்த்திங்கன்னா கியூபிக் ஃபீட் பெர் செகண்ட், அடிக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ரன் ஆஃப் வால்யூம் அப்படிங்கிறது ஏக்கர் ஃபீட்டு, கியூ ஃபீட்டு. ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கியூ ஃபீட் எல்லாம் ஏக்கர் ஃபீட் அதில் சொல்லுவாங்க. இப்போ ரீகேப் பார்க்கலாம். Water is one of the most important element on earth. All plants and animals need water for survival. தண்ணிங்கிறது ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு நெசசரியான ஒரு விஷயம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு. about 75% of earth surface பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியால் தான் கவர் ஆகிருக்கு. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 100% தண்ணி இருக்குன்னா 97.2% சால்ட் வாட்டர் அண்ட் 2.8 மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன? ப்ராசஸ் ஆஃப் குளோபல் சன் டிரைவன் ப்ராசஸ். சன்னால் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓஷன்ஸ்லேருந்து அட்மாஸ்பியருக்கும், அட்மாஸ்பியர்ஸ்லேருந்து லேண்டுக்கும், லேண்ட்லேருந்து திரும்ப ஓஷன்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 6 மெயின் காம்போனன்ட்ஸ். இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளில் ஒரு 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன், இன்ஃபில்ட்ரேஷன், ப்ரிக்குலேஷன் அண்ட் ரன்னாம்னு சொல்லிட்டு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது கண்டென்ஸ் ஆன மேலே கண்டென்ஸ் ஆகிருக்கக்கூடிய க்ளவுட்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிருக்க அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து சர்ஃபேஸை ரீச் பண்ணது இல்லையா, அதுதான் இந்த ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ். பை அது என்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெயின், ஸ்லீட்டு, ஃப்ரீசிங் ரெயின், ஹெயில் அண்ட் ஸ்னோ, இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரெசிபிடேஷன். இப்போ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது மேலே சர்ஃபேஸ் மேலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ரிக்குலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிக்குலேஷனை வந்து சாயிலுக்குள்ளே இறங்கிட்டு அதுக்கப்புறமா கிரவுண்ட் வாட்டரை ஃபார்ம் பண்ணுறது வந்து இந்த ப்ரிக்குலேஷன் ப்ராசஸ் மூலிமா போகுதுன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.